சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா சேனல் வச்சிருந்தேன் அழகா வீடியோ போட்டேன் ஒண்ணு விளங்கல அது ஒண்ணு விளங்கல. இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சரி, நீங்கள் 5 சேனல் வச்சுருந்தாலும் சரி, 10 சேனல் வச்சுருந்தாலும் சரி, வியூஸ் எங்கேயோ போகும்போது வேறு லெவல் ரீச் தரப்போகுது. அதாவது ஒரு சேனலுக்கு வியூஸ் ஆனாலே சரி, லைக்ஸும் வரும், ஷேரும் வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது உங்கள் சேனலில் வந்து நான் 10 நாளாக வீடியோ போடுறேன், டெய்லி வீடியோ போடுறேன், பட் ஆனால் எனக்கு வியூஸே போக மாட்டேதுன்னு அப்படின்னு நிறைய பேர் ஒரு இதோட சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வியூஸ் பிச்சுக்கிட்டு போக போகுது. ஸோ அப்படி என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். அதை அடித்து சொல்லுவோம். அது ஒரு வெப்சைடு. அதுக்கு நீங்கள் க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். YTSEO டூல்ஸ் TOOLS அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே வந்து நிற்கும் yttools.com அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து சைன் அப் பண்ணணும், லாகின் பண்ணணும், எந்த ஒரு கச்சமச்சா எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்படியே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கீழே வந்து பாருங்கள் YT டேக் ஜெனரேட்டர்னு இருக்கும். என்னடா வெறும் டேக் வச்சு என்ன எத்தனை வாட்டி ஏமாற்றிட்டு இருப்பீங்க எல்லாருமே. டேக்குன்னு வைக்கிறீங்க, சொல்கிறீங்க, சர்ச் பண்ண சொல்கிறீங்க, கீழே கீவேர்டு வரும், போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. என்ன தான் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இதில் டேக் மட்டும் இல்லைங்க, எல்லாமே பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். டேக் ஜெனரேட்டராக கீபோர்ட் பொசிஷன் செக்கரு, அப்புறம் இந்த QR கோட் ஜெனரேட்டரு எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பேசிக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த 3 டாட் மேலே வந்தீங்கன்னா அந்த 3 கோடு போட்டிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப் அண்ட் SEO டூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். அதாவது மெட்டா டேக்ஸ் அனாலிசர், யூடியூப் வீடியோ டைட்டில் ஜெனரேட்டர், யூடியூப் கீவேர்ட் ஜெனரேட்டர், கீவேர்ட் பொசிஷன் செக்கர், டேக் ஜெனரேட்டர். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே வந்துருச்சு மெட்டா டேக்ஸ் அனாலிசர் அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்த உங்களுக்கு சேனல் லிங்க்கோ இல்லைன்னா அட்லீஸ்ட் இப்போ இந்த இடத்த உங்கள் சேனல் லிங்க் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க என்ன சொல்லுன்னு பாருங்கள். இப்போ என்னோடய சேனல் லிங்க்கை நான் போய் எடுத்துகிட்டு வரேன். யூடியூப்பில் போய்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு வந்தாச்சு. ஷேரு, காப்பி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 7600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த வெப்சைட் போயிடலாம். இதில் போய்ட்டு நம்ம சேனல் லிங்க்கு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்த உடனே பாருங்கள், ஒரு ஸ்க்ரோல் பண்ணுறேன், அது கீழே தள்ளுறேன். நம்ம சேனல் URL, அப்புறம் நம்ம சேனல் டைட்டில் யூஸ் மீன் வந்துருச்சு. அப்புறம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் அங்கே என்ன எழுதிருக்குமோ அது இங்கே வரும். இந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே சேனல் லிங்க் வச்சா கீவேர்ட்ஸ் வந்து இது வந்து கொடுக்கும். நீங்கள் வைக்கலைன்னா YT அந்த க்ரோம் செட்டிங்கில் போய் வைக்கணும். ஸோ வச்சுக்கோங்க, கரெக்டாக இதில் எல்லாமே காட்டுது. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து யூடியூப் வீடியோ டைட்டில் ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ளீஸ் என்டர் யுவர் ஸ்ட்ரிங்னா அதாவது ஒரு லெட்டர் தான் ஸ்ட்ரிங்கும்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் யுவர் ஃபஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் ஃபாஸ்ட் ஆன் 2021 டிப்ஸ் ஃபார் க்ரோயிங் யூடியூப் சேனல் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃபாகவே காமிச்சிடுறேன் பாருங்கள் கைஸ். இப்போ நான் டைட்டில் போட்டோன்னே இது வந்துருச்சா. ஸோ இது வந்து பெஸ்ட்டான இதாக எப்படி நான் நம்புறது, இந்த டைட்டில் வச்சா எனக்கு வியூஸ் வருமா இல்லையா எப்படி நம்புறதுனா. ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணி யூடியூப்பில் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். காப்பி பண்ணிட்டேன், யூடியூப்பில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஃபுல்லாமே பாருங்கள், எல்லாம் வியூஸ் போனது மட்டும்தான் அதில் ஷோ ஆகும். லட்சம் வியூஸ் போனது தான் மோஸ்ட்லி இதில் ஷோ ஆகும். ஸோ மேலே ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இப்போ டைட்டில் பார்த்துருப்பீங்க 2.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் 5 லட்சம் வியூஸ் போயிருக்கு 11 மாதத்துலேயே. ஸோ இந்த மாதிரி இதுதான் இதில் ஷோ ஆகுது. ஸோ இது கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, டைட்டில் வச்சா என்ன கிடைக்க போகுது, டைட்டில் மட்டும் வச்சா போதுமானா போதாது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூடியூப் கீவேர்ட் ஜெனரேட்டர் அப்படி இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே லோட் ஆகும். திரும்பி கீழே தள்ளுங்க. திரும்பி உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு டைட்டில் செக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது யூடியூப்
அதாவது நான் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி வீடியோ போடுறதுனால நான் அப்படி சர்ச் பண்ணுறேன். நீங்கள் ஏதோ குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதோ இல்லை வேறு ஏதோ விலாகோ ஏதோ வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு போடுறேன். ஜென்ரேட்டட் கீவேர்ட் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கீவேர்ட்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு. ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப், இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் இன்னொரு பேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எடுத்து வைங்க. இது மட்டுமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொன்று பாருங்கள், கீவேர்ட் பொசிஷன் செக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படாது. டொமைனு வெப்சைட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து இது யூஸ் பண்ணுறது. அடுத்து பாருங்கள், டேக் ஜெனரேட்டர். இது நம்மளுக்கு யூடியூபர்ஸ் தான் இது முக்கியமானது, இது தேவை. ஸோ டேக் ஜெனரேட்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வீடியோ டைட்டில் ஹியர் அப்படிங்குது. நான் வீடியோ டைட்டில் போட்டுருவோம். ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் இன் 2022 அப்படின்னு போட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜெனரேட் கொடுத்த உடனே இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன், கீழே வரேன். பாருங்கள் கைஸ், ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப், ஹவு டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காப்பி டேக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே டெக்ஸ்ட் எல்லாமே காப்பி ஆகிடும். அப்படியே உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ போய்ட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு வந்து நீங்கள் கையால் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்து இது வந்து சில பேருக்கு தான் தேவைப்படும். டவுன்லோட் வீடியோஸ் தம்ப்நெயில் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது கிளிக் பண்ணுறேன். என்டர் யுவர் வீடியோ லிங்க் ஹியர். இப்போ நம்ம சேனலோட லிங்க் ஏதோ நீங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த வீடியோ லிங்க் எடுத்துக்கிறேன். ஷேரு, காப்பி, லிங்க் எடுத்தாச்சு. இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம தம்ப்நெயில் வந்துருச்சு. எத்தனை இதில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது, குவாலிட்டியில். சரிங்களா? நம்ம எது கிளிக் பண்ணுறோமோ அது டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக எனக்கு எது யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டா டேக்ஸ் அனாலிசர், அது. அப்புறம் யூடியூப் வீடியோ டைட்டில் ஜென்ரேட்டர், யூடியூப் கீவேர்ட் ஜென்ரேட்டர், டேக் ஜெனரேட்டர். இது மூணுத்தையும் ஒரு 2 வீடியோவில் தொடர்ந்து கரெக்டாக 2 வீடியோ இல்லை 3 வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். 4வது வீடியோ கன்ஃபார்மாக உங்கள் வீடியோஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 வியூஸ், அட்லீஸ்ட் ஒரு 10K வியூஸ் மேலே வச்சு ரீச் ஆகும். சரிங்களா? அப்படி ரீச் ஆகலையா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சொல்லுங்கள், நான் வீடியோ போகிறதே நிறுத்திடுறேன். சரிங்களா? வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட. ப்ரோ பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோ போட்டிருந்தீங்க, இந்த டேக் நான் எடுத்து வச்சேன், நீங்கள் வச்ச மாதிரி தான் நான் எடுத்து வச்சேன், ஆனால் எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறியா, அப்போனா நான் இப்போவே வீடியோ போடுறது நிறுத்திடுறேன்ப்பா. சரியா? நான் இனிமேட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறதே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இப்போ இந்த இது சொல்லியிருக்கேன். நம்ம சொன்னது எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ 90% கரெக்டாக தான் இருக்கும், 10% தான் ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இது சொல்லிகிட்டு இருக்கோம். எதுவுமே அனாலிசிஸ் பண்ணாமல் நம்ம சொல்லலை. ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, மெட்டா டேக் அனாலிசர், அது. வீடியோ டைட்டில் ஜெனரேட்டர், யூடியூப் கீவேர்ட் ஜெனரேட்டர், டேக் ஜெனரேட்டர். இந்த 4த்தையும் யூஸ் பண்ணி பாரு, உனக்கு கன்ஃபார்மாக 4வது வீடியோ கரெக்டாக வரும். 10,000 வியூஸ் இல்லை 20,000 வியூஸ் போகும். போகலையா சொல்லு, நான் வீடியோ போடுறது ஸ்டாப். இந்த வீடியோட தான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு யாருக்காச்சும் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. நம்ம நிறைய பேத்துக்கு மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். மறந்துடாதீங்க. நிறைய பேத்துக்கு லட்சம் பேத்துக்கு மானிட்டேஷன், சாரி ஒரு 200 பேத்துக்கு போல் மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துருந்துருக்கோம். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள்.